நமஸ்கார். இன்னைக்கு நான் சீனிக்கிழங்கு அப்பளம் பண்ணி காமிக்க போறேன். சீனிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு. அது வந்து உடுப்பில வந்து ரொம்ப பிரசித்தம் அந்த அப்பளம். இங்கெல்லாம் அவ்வளவா யாரும் பண்றது இல்லை. நான் அதை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி சீனிக்கிழங்கு எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். நீங்கள் சீனிக்கிழங்கு வாங்கிட்டு அதை நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரிச்சிடணும். தோலை உரிச்சினேன்னு இந்த மாதிரி வரும். தோல் உரிச்சதுக்கப்புறம் போட்டு கையிலேயே நல்லா மசிச்சிடணும். தோல் உரிச்சோன்னு நான் 2-3-4-5 சீனிக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கிறேன். மசிச்சிருங்கோ. இந்த அப்பளம் வந்து மழை காலத்துலலாம் அப்படியே தான் சாப்பிடுவோம். சாதத்துக்கு தொட்டுக்கெல்லாம் கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். இப்படி மசிச்சுக்கோங்க கையில். மசிச்சுட்டு வேறு எதுவுமே போட வேண்டாம், உப்பு மாத்திரம் கொஞ்சம் போடணும். சீனிக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா மசிச்சு இந்த மாதிரி மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிருக்கிறேன். அரைச்சதை நம்ம இப்படி கொஞ்சம் எண்ணெயை தொட்டுண்டு எண்ணெயை தொட்டுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பால் கணக்காக பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் பையை இந்த சப்பாத்தி இது பண்ணுற ப்ரெஷரில் வச்சு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்படி எண்ணெயை தடவிக்கணும். எண்ணெயை தடவிண்டு இந்த இதை வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் பையில் எண்ணெயை தடவி வைக்கணும். இதை வந்து கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போகும். இந்த இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அழகாக வரும். நம்ம பிளேட்டில் போட்டு காய வைக்கலாம், இல்லைன்னா துணி போட்டு துணி மேலேயும் காய வைக்கலாம். எங்கே போட போகிறோமோ அங்கேயே கொண்டு போயிடலாம். எங்கே பண்ணுறோமோ அங்கேயே துணியில் ஒவ்வொன்றா போட்டு காய போடலாம். பிளாஸ்டிக் ஷீட்லேயும் காய போடலாம். போட்டு எடுத்து ஒரு 3 நாள் வெயிலில் போட்டு எடுத்தேன்னா நல்லா முறுமுறு நல்லா வரும். நான் இதில் ஜீரகம் போட்டிருக்கிறேன். இந்த இதில் பிளெயினாகவும் பண்ணலாம், ஜீரகம் போட்டு பண்ணலாம். இப்போ இது வந்து பிளெயினாக பண்ணுறது. அடுத்தது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள். குழந்தைகளுக்கெல்லாம் மிளகாத்தூள் போடாமல் அப்படி பிளெயினாக கொடுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அது ஒரு டைப். இது மிக்ஸில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, நல்ல கையில் மசிச்சுட்டு நீங்கள் நம்ம அரைக்கிற கல்லில் கூட போட்டு அரைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல இதாக வரும். நல்லா தட்டி விடாமல் அரைக்கிறதுனால சூடோடையே அரைச்சிருந்தோம். இப்போ இதுவை மெதுவாக போட்டு ஊற்றிடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டே முதலே அரைச்சிருங்கோ. கொஞ்சமாக போடுங்க மிளகாத்தூள், நிறைய போட்டுறதுங்க. இது நான் போட்டு வச்ச அப்பளம். முதலையே காரம் போட்டிருக்கிறேன். அப்பளம் வந்து நான் போட்டு வச்ச அப்பளம் இருக்குது. இதை நான் எண்ணெயில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வானாலில். அது சூடாகட்டும். அது வரைக்கும் எங்கள் பக்கத்து ஆற்றுலேருந்து குழந்தைகள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. உன் பேர் என்னடி? அவங்கள கட்டு. என் பேர் சுடர்மதி. உன் பேர்? சுடர்விழி. 2 பேரும் இப்போ அழகாக ஒரு பாட்டு பாட போகிறாங்க. பாருங்க. கல்வி குறைய கலை மகளே, கலைகள் பல பல எமக்கருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய வளைமகளே, வளமுற திருவருள் புரிந்தருளே, தலையால் வணக்கம் புரிகுவமே, தயவாய் காத்தருள் மூவருமே, தயவாய் காத்தருள் மூவருமே. நன்றி. நான் அப்பளம் போட்டு காட்டுறேன். இன்னும் நல்ல சூடான அப்புறம் போடுங்க. இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் ஆகாது. நம்ம என்ன சைஸில் போட்டிருக்கோமோ அப்படி தான் வரும். நல்லா ரெட் கலர் வந்த உடனே நான் கொஞ்சம் காரப்பொடி கூட போட்டதுனால கொஞ்சம் ரெட்டாக தெரியுது.
நீங்கள் குறைச்சி போட்டுக்கோங்க காரப்பொடி. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரமே வேண்டாம், அப்படியே போட்டு கொடுத்துடலாம். இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ப்ரெஷர் டைப் இல்லைன்னா கூட மனை இருந்தால் அந்த மனையில் கூட வச்சு, மனையோ தட்டோ இதுலையோ கூட வச்சு ப்ரெஸ் பண்ணி, ஒரு தட்டு மேலே இதை வச்சு ஒரு தட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமஸ்கார்.